வேலூர் மத்திய சிறையில் மனித உரிமை மீறப்பட்டு ஆயுள் தண்டனை கைதி கொடுமைப்படுத்தப்படுவதாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி நாகேந்திரன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆயுள் தண்டனை கைதி நாகேந்திரனுக்கு சிறையில் கொடுமைகள் நடப்பதாக அவரது வழக்கறிஞருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சிறையில் நாகேந்திரனை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வழக்கறிஞர் சிவக்குமார், சிறையில் நாகேந்திரனுக்கு சரியான உணவு மற்றும் மருந்து வசதிகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் சிறை காவலர்கள் நாகேந்திரனை நிர்வாணப்படுத்தி தாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சிறையை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களை ஒரு மதிப்பே கிடையாது, மரியாதையே கிடையாது. கிட்டத்தட்ட 21 வருஷமா சிறையில் இருக்கிற ஆயுள் தண்டனை சிறைவாசி இவருக்கு உணவு இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. இந்த உணவுகள் ராகி மால்ட்டு, சில ஓட்ஸ், இதை மாதிரி இதெல்லாம் தான் அவர் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள், சிறை மருத்துவர்கள் இவருக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. அதை தான் சிறை நிர்வாகம் அவங்களுக்கு கொடுக்கணும் உணவாக. அந்த உணவை அவங்க கொடுக்காம மறுத்திருக்காங்க. மனிதாபிமானமாக மாற்றி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக கொடூரமாக, அதுவும் வழக்கறிஞர்களே சந்திக்க விடாத விதத்தில் இந்த வேலூர் சிறையில் செயல்பட்டு இருக்காங்க.